வணக்கம் மக்களே, இது உங்கள் சர்க்கரை பொங்கல் சேன். ஐக்கிய நாடுகள் தகவல் படி நாம் அனைவரும் வாட்டர் பேங்க்ரப்சி, அதாவது நீர் தட்டுப்பாட்டின் ஆபத்தான கட்டத்தை நோக்கி சென்று வருகிறோம். பேங்க்ரப்சி என்றால் என்ன? ஒரு இடத்திலிருந்து பணம் கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்த முடியாத நிலையே பேங்க்ரப்சி. நீங்கள் அதிகபட்சம் 1,00,000 ரூபாய் வரை கடன் வாங்க முடியும். அந்த 1,00,000 ரூபாயையும் வாங்கிவிட்டீர்கள். இப்போது உங்களிடம் பணம் எதுவும் இல்லை. கிடைக்க இருந்த எல்லா பணத்தையும் பயன்படுத்திவிட்டோம். இப்போது உங்களிடம் பணம் எதுவும் இல்லை. அப்படியானால் நீங்கள் திவாலானவர், அதாவது பேங்க்ரப்ட். இங்கே உள்ள நீரின் அளவை விட மனிதருக்கு தேவையான நீர் அதிகமாக இருக்கிறது. ஒரு கட்டத்தில் நீர் கிடைக்கவில்லை, தண்ணீர் இல்லாமல் மக்கள் இறந்து போவார்கள் என்று சொல்லும்போது சிலர் சொல்வார்கள், அது விவசாயத்தால் தான். ஆனால் அது உண்மை அல்ல. நாம் தண்ணீரை சேகரிக்கவே இல்லை. இங்கேதான் செயற்கை நுண்ணறிவு AI மிக முக்கியமான பாத்திரத்தில் நுழைகிறது. வரும் ஆண்டுகளில் நாம் செய்ய வேண்டிய பெரிய முடிவுகளை AI நமக்கு தெளிவாக சொல்லித் தரப்போகிறது. எந்த வேலைக்கு எவ்வளவு தண்ணீர் பயன்படுத்த வேண்டும், எந்த அணையை எப்போது திறக்க வேண்டும், எப்போது மூட வேண்டும், எந்த பயிருக்கு எவ்வளவு தண்ணீர் தேவை, 10 ஆண்டுகளுக்கு பிறகு நமது நாட்டில் எவ்வளவு தண்ணீர் இருக்கும், எவ்வளவு குறையும், எல்லாமே AI முன்பே கணித்து தரும். ஆனால் நண்பர்களே, அனைத்தையும் பேசுவதற்கு முன்னால் ஒரு உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டியுள்ளது. நாம் டே 0 என்ற தண்ணீர் முற்றிலும் இல்லாத அபாயகரமான நிலைக்கு, அதிக ஆபத்தான அளவுக்கு அருகில் வந்துவிட்டோம். உலக அளவிலான துயரமான உண்மைகள், 220 கோடி மக்கள் இன்னும் பாதுகாப்பான குடிநீர் கிடைக்காமல் வாழ்கிறார்கள். 350 கோடி மக்கள் சரியான சுகாதார வசதிகள் இல்லை என்ற நிலையில் வாழ்கிறார்கள். 2022 முதல் 2023 வரை காலகட்டத்தில் 180 கோடி மக்கள் கடுமையான வறட்சி நிலைகளில் வாழ வேண்டியிருந்தது. ஈரநில பகுதிகள், வெட்லேண்ட்ஸ் என்பது மழையை சேமிப்பதற்கும் நீர்மட்டத்தை பாதுகாப்பதற்கும் வெள்ளங்களை கட்டுப்படுத்துவதற்கும் எல்லாம் இயற்கையின் பாதுகாப்பு கவசம். இவை அனைத்தும் UNUS, யுனைடெட் நேஷன்ஸ் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூட் ஃபார் வாட்டர், என்விரான்மெண்ட் மற்றும் ஹெல்த் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ ஆய்வு. அவர்கள் சொல்வது, கடந்த 50 ஆண்டுகளில் இயற்கையில் இவ்வளவு பெரிய மாற்றங்கள் நடந்துவிட்டால், நாம் எதையும் மாற்றாமல் இப்படியே சென்றால் அடுத்த 50 ஆண்டுகளில் எதிர்காலம் இன்னும் மோசமாக இருக்கும். ஆரால் கடல், அரல் சி, இது உலகின் 3வது மிகப்பெரிய ஏரி. கசாக்ஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் நாடுகளுக்கு நடுவில் உள்ளது. 1989 எடுக்கப்பட்ட படம் இடது பக்கம் இந்த ஏரி மிகப்பெரியதாக இருந்ததை காட்டுகிறது. ஆனால் 2025 எடுத்த படம் வலது பக்கம் அந்த ஏரி பெரிதும் சுருங்கி உலர்ந்து போய் உள்ளதை காட்டுகிறது. பனிமலைகள் 1970 ஒப்பிட்டால் 100% பனியில் 30% ஏற்கனவே உருகிவிட்டது. தென்னாசியாவில் இன்று நடைபெறும் மிகப்பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? விவசாய பாசனமும் நகர வளர்ச்சியும் வேகமாக அதிகரித்ததால் நிலத்தடி நீர், கிரவுண்ட் வாட்டர், ஆபத்தான அளவில் குறைந்து வருகிறது. இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? சில நேரங்களில் நமக்கு பயமாக தோன்றலாம், இப்படி போனால் நாம் எல்லாம் தண்ணீர் இல்லாமல் உயிர் இழந்து விடுவோமே என்று. ஆனால் உண்மை அதுவல்ல. தீர்வு இருக்கிறது. இதற்கான தீர்வு என்ன? செயற்கை நுண்ணறிவு, AI. AI நம்மை எப்படி காப்பாற்றும் தெரியுமா? எந்த அணையை எப்போது திறக்க வேண்டும், எப்போது மூட வேண்டும், எந்த பகுதியில் எவ்வளவு தண்ணீர் வழங்க வேண்டும். சுருக்கமாக சொன்னால், AI வளரும் போது நீர் மேலாண்மையில் தவறுகள் குறையும், தீர்வுகள் அதிகரிக்கும். ஆனால் அது மனிதர்களுக்கு பின்னால் தான் உதவும். அதற்குள் இயற்கைக்கு மிகுந்த சேதத்தை ஏற்படுத்தி விடுவோம். சமீபத்தில் இந்திய அரசு ஒரு பெரிய முடிவை எடுத்துள்ளது. இந்தியாவின் அண்மைய அறிவிப்பு, யாரெல்லாம் டேட்டா சென்டர் அமைக்க விரும்புகிறீர்கள், இந்தியாவிற்கு வருங்கள். 2047 வரை வரி விலக்கு. இதை கேட்கும் போது நமக்கு நல்லதுதானே தோன்றும். புதிய தொழில்நுட்பம் வரும், வேலை வாய்ப்புகள் உருவாகும், இந்தியா டிஜிட்டல் உலகில் முன்னேறும். எல்லாமே நல்ல விஷயங்கள் போலத்தான் தெரிகிறது.
ஆனால் அதில் கேள்வி, பணம் முக்கியமா அல்லது தண்ணீர் முக்கியமா? 10 கிலோமீட்டர் நடந்தாலும் நீர் கிடைக்காது என்றால் பணத்தை விட ஒரு பாட்டில தண்ணீரையே தேர்ந்தெடுப்போம். இதிலிருந்து நாம் எதை உணர வேண்டும்? நம் நிலை என்னன்னா, நாம் நீரை சேமிக்கிறோம், மின்சாரத்தை சேமிக்கிறோம், ஏசியை குறைத்து பயன்படுத்துகிறோம், கம்ப்யூட்டரை கணைக்கிறோம், மொபைலை தேவையில்லாமல் சார்ஜ் செய்யாமல் இருக்கிறோம். ஆனா இவையெல்லாம் சேர்த்த உங்களின் சேமிப்பு ஏஐ ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல பயன்படுத்தும் எரிசக்திக்கு சமம் கூட இல்ல. நம்ப முடியலையா? அதுதான் உண்மை. சாட் ஜிபிடி, ஜெமினி, குரோக், டீப்சீக் இவையெல்லாம் வேலை செய்ய டேட்டா சென்டர்ஸ் தேவை. இந்த டேட்டா சென்டர்ஸ் தொடர்ந்து வேலை செய்ய அவற்றை குளிர்விக்க வேண்டும். அதற்கு தேவையானது தண்ணீர். இதோ அதற்கான அதிர்ச்சி தகவல்கள். டேட்டா சென்டர்களின் உண்மையான நீர் நுகர்வு 2023 மட்டும் 17 பில்லியன் கேலன் தண்ணீர். 2028க்குள் 68 பில்லியன் கேலன் தண்ணீர். இது 300% அதிகரிப்பு. அதாவது நாம் வீட்டில் சேமிக்கும் 1 லிட்டர் தண்ணீரை போலல்ல. டேட்டா சென்டர்ஸ் ஒவ்வொரு நாளும் நகரமெங்கும் மக்கள் குடிக்கும் நீரை விட அதிகமாக குடிக்கிறது. ஜார்ஜியாவில் டேட்டா சென்டர் மெட்டா நிறுவனம் வைத்துள்ள டேட்டா சென்டர் ஒரு நாளில் 5 லட்சம் கேலன் தண்ணீர் குடிக்கிறது. அங்குள்ள மக்கள் ஒரு நாளில் குடிக்கும் நீரை விட அந்த டேட்டா சென்டர் தனியாக குடிக்கும் நீர் அதிகம். உலகத்தில் டேட்டா சென்டர் அதிகமா இருக்கிற நகரம் எது தெரியுமா? ஃபீனிக்ஸ். 136 முதல் 192 வரை டேட்டா சென்டர்ஸ் இருக்கு. அவை ஒரு நாள்ல குடிக்கிற தண்ணீர் 177 மில்லியன் கேலன். அப்படின்னா ஒரு பெரிய நகரம் முழுக்க ஒரு நாள்ல குடிச்சு சமைச்சு குளிச்சு பயன்படுத்துற தண்ணீரையும் விட பல மடங்கு அதிகம். நியூட்டன் கவுண்டி ஜார்ஜியாவில் உள்ள ஒரு சிறிய பகுதி. அங்கே இன்னொரு மிகப்பெரிய டேட்டா சென்டர் கட்டப்படுகிறது. அது ஒரு நாளில் குடிக்க போகும் தண்ணீர் எவ்வளவு தெரியுமா? 6 மில்லியன் கேலன். அந்த ஒரு டேட்டா சென்டர் மட்டுமே ஒரு பெரிய நகரம் தினமும் குடிக்கும் நீருக்கு சமமாக குளிர்விப்பிற்காக தண்ணீர் குடிக்க போகிறது. அதாவது நகரமெங்கும் மக்கள் குடிக்கும் தண்ணீரை விட ஒரே ஒரு சர்வர் ஃபார்ம் குடிக்கும் தண்ணீர் அதிகம். முடிவில் ஏஐ வளர்றதோடு அதை ஓட்டுற டேட்டா சென்டர்களும் அதிகரிச்சுட்டே இருக்கு. அதன் விளைவு என்ன தெரியுமா? மனித நாகரிகம் ஒரு நாளில் குடிக்க வேண்டிய தண்ணீரை விட டேட்டா சென்டர்கள் தங்களுக்காக 2 மடங்காக தண்ணீரை குடிச்சு வர்றாங்க. இந்த வேகத்துல போயிட்டே இருந்தால் எதிர்காலத்தில் தண்ணீர் இல்லாத நாட்கள் நமக்கெல்லாம் நெருங்கி கொண்டே இருக்கும். அதுதான் டே செரோ. ஆனா இங்கிருந்துதான் மிக முக்கியமான உண்மை ஆரம்பமாகிறது. மக்கள் என்ன செய்கிறோம்? தண்ணீரை மிச்சப்படுத்துகிறோம், மின்சாரத்தை மிச்சப்படுத்துகிறோம், தினசரி வாழ்க்கையில சிறிய மாற்றங்கள் செய்து முயற்சிக்கிறோம். ஆனா இவற்றை விட நம்முடைய ஒரு சாட் ஜிபிடி கேள்வி கூட அதை செயல்படுத்தும் டேட்டா சென்டரில் நாம் சேமிப்பதை விட 100 மடங்கு அதிக எரிசக்தி பிளஸ் தண்ணீர் செலவாகிறது. ஒவ்வொரு நிமிஷமும் உலகமே ஏஐ பயன்படுத்துகிறது. அதற்கு பின்னால் மக்கள் ஒரு நாளில் குடிக்கும் நீரை விட அதிக அளவு தண்ணீர் வீணாகிறது. இதை சரி செய்ய முடியுமா? ஆமாம், முடியும். ஆனால் இதற்கு 3 பெரிய சக்திகள் ஒன்றாக வர வேண்டும். அரசுகள் சட்டங்களை கொண்டு வர வேண்டும். டேட்டா சென்டர்கள் எவ்வளவு நீர் பயன்படுத்தலாம் என்பதற்கு வரம்பு. மழைநீர் சேகரிப்பு கட்டாயம். வேஸ்ட் வாட்டர் ரிசைக்ளிங் முறைகளை கட்டாயப்படுத்தல். நீர்த்திறன் வாட்டர் எஃபிஷியன்சி கண்காணிப்பு. டேட்டா சென்டர் நிறுவனங்கள் அவர்கள் சில புதிய தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். டைரக்ட் டு சிப் கூலிங், தண்ணீர் வீணாவதை 90% வரை குறைக்கும் தொழில்நுட்பம். ஏர் கூல்டு சர்வர்கள், சீவுட்டர் கூல்டு டேட்டா சென்டர்ஸ், லிக்விட் இம்மர்ஷன் கூலிங், ஜீரோ வாட்டர் டேட்டா சென்டர்ஸ் என்ற நோக்கம் இவை இருந்தும் இன்னும் பல நிறுவனங்கள் அதை பயன்படுத்தவில்லை. மக்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும். ஏனெனில் நீர் இல்லாமல் உங்களின் தலைமுறையே இருக்காது. அதை புரிந்து கொள்ள நாம் தயாரா என்பதுதான் கேள்வி. பெரிய நிறுவனங்கள் என்ன செய்கின்றன? பணக்காரர்கள் இந்த பிரச்சனைக்கு என்ன செய்கிறார்கள்? அவர்கள் சொல்வார்கள், நீர் விவசாயத்தில் தான் அதிகம் வீணாகிறது. அது ஒரு பொய். உலகெங்கும் விவசாயம் பயன்படுத்தும் நீரை விட ஏஐ டேட்டா சென்டர்ஸ் 1000 மடங்கு நீர் குடிக்கிறது. ஆனா அதை பற்றி பேச யாருக்கும் விருப்பமில்லை, ஊடகமும் பேசாது.
அரசியல் பேசாது, நிறுவனங்கள் அதை மறைக்கும், பள்ளிகளிலும் கற்பிக்காது. அதனால்தான் இந்த பிரச்சனை மக்கள் மத்தியில் தெரியாமல் போகிறது. யுனைடெட் நேஷன்ஸ் சொல்லும் எச்சரிக்கை நாம் இப்படி தொடர்ந்தால் ஒரு நாளில் பூமியில் நீர் கிடைக்காத நிலை வரும். அதை டே-0 என்பார்கள். பல நாடுகள் ஏற்கனவே அந்த எல்லைக்குள் சென்று விட்டன. இதையே பார்த்து மக்கள் என்ன செய்கிறார்கள்? சாட் ஜிபிடியை திறந்து வாட் ஹேப்பன்ஸ் இஃப் த வேர்ல்ட் ரன்ஸ் அவுட் ஆஃப் வாட்டர் என்று கேட்கிறாங்க. ஆனா அந்த ஒரு கேள்வி கேட்கும்போது கூட சாட் ஜிபிடிக்கு பின்னால் உள்ள சர்வர் மாபெரும் எரிசக்தி பிளஸ் லிட்டர்கள் கணக்கில் தண்ணீர் அனைத்தையும் ஒரு ரிப்ளைக்காக பயன்படுத்துகிறது. அதே மனிதர் நீர் சேமிக்க வேண்டும் என்றும் சொல்வார். இதுதான் பெரிய பரிதாபம். இதை தடுக்க முடியுமா? ஆம், உண்மையில் அரசு, தொழில்நுட்ப நிறுவனங்கள், மக்கள் இது மூன்றும் சேர்ந்து செயல்பட்டால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியும். ஆனா முக்கியமான கேள்வி, மனித சமூகம் அதற்கான முயற்சியை எடுக்க தயாரா? எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. ஆனா மக்கள், நாம் முடிந்தது, இப்பொழுது எதையும் சரி செய்ய முடியாது என்று நினைத்துவிட்டால் பிற தலைமுறைக்கு எதிர்காலமே இருக்காது. செவ்வாய், மார்ஸ் போவது தீர்வா? இல்லை. அங்கேயும் பணக்காரர்கள், அதிகாரம், கட்டுப்பாடு அதே போலே விளையாடும். நாம் பூமியையே சரி செய்யாமல் வேறு கிரகத்துக்கு போறது தீர்வல்ல. இன்னைக்கு நீங்க பார்க்கும் இந்த வீடியோ இன்னும் 10 வருடங்களுக்கு பிறகுதான் மக்கள் உணர்வார்கள். அது உண்மை. அதே போல இந்த AI+ வாட்டர் கிரைசிஸ் பற்றிய இந்த எச்சரிக்கை 3 முதல் 4 ஆண்டுகளுக்கு பிறகுதான் பெரிய பிரச்சனையாக அனைவருக்கும் தெரியும். இப்போது நம்மால் செய்யக்கூடிய மிக முக்கியமான வேலை, இன்று நாம் சேமிக்காத தண்ணீர் நாளைக்கு நம் பிள்ளைகளை காப்பாற்றாது. அது நேர்மையான உண்மை. இன்றே தண்ணீரை காப்போம், இன்றே பயன்படுத்துவதை கட்டுப்படுத்துவோம், இன்றே அறிவை பகிர்வோம். அப்போதுதான் நம் குழந்தைகள், நம் பேர குழந்தைகள், இந்த பூமியில் வாழும் எதிர்கால மக்கள் குறைந்தபட்சம் ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிக்க முடியும். இல்லை என்றால் இந்த பூமியில் உயிரே இல்லாமல் போகும் அபாயம் உள்ளது. உலகம் தண்ணீர் இழந்து கொண்டிருக்கிறது. நாம் விழிக்க வேண்டிய நேரம் இது. நன்றி, வணக்கம்.